கேரளாவின் திருச்சூரில் ஓணத்தை ஒட்டி புகழ்பெற்ற புலிகளி நடன நிகழ்ச்சியை காண லட்சக்கணக்கானோர் திரண்டுள்ளனர். இது குறித்து கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் தென்னிலவன். தென்னிலவன், தற்போது அங்கு எவ்வளவு பேர் கூடியிருக்கிறாங்க? நிகழ்ச்சி குறித்து முழு விவரங்களையும் பதிவு செய்யுங்க. நிச்சயமாக, அதாவது ஓணம் பண்டிகை கேரளா திருச்சூரில் புகழ்பெற்ற புலி நிகழ்ச்சியானது நடைபெறும். இந்த ஆண்டு நடைபெறக்கூடிய நிகழ்ச்சியிலும் பார்த்தீங்கன்னா இங்கே திருச்சூர் நகரில் கிட்டத்தட்ட 7 குழுக்களாக, ஒரு குழுக்கு தலா 51 பேர் என 7 குழுக்களில் கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட நபர்கள் புலி வேடம் அணிந்து திருச்சூர் நகரின் மையப்பகுதியில் இருக்கக்கூடிய மைதானத்தை சுற்றி நடனமாடியவாறே வருவாங்க. இதுதான் இந்த புலிகளி ஆட்டத்தோட சிறப்பு. இது பார்த்தீங்கன்னா திருச்சூர் பூரத்துக்கு பிறகு நடைபெறக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு திருவிழாவாக இது பார்க்கப்படுகிறது. மேலும் பார்த்தீங்கன்னா ஓணம் முடிந்து 4வது நாளில் இந்த திருச்சூர் புலிகளி நிகழ்ச்சியானது நடைபெறும். தற்போது நடைபெறக்கூடிய இந்த நிகழ்ச்சியை காண கேரளா மட்டுமல்லாமல் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ஏராளமான மக்கள் குவிந்திருக்காங்க. நமக்கு அந்த நேரலை காட்சியிலே பார்க்க முடியும். கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மக்கள் இந்த திருச்சூர் நகரின் மைய பகுதியில் குவிஞ்சிருக்காங்க. இதில் சிறப்பம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த புலிகளி நிகழ்ச்சியில் நடனமாடக்கூடிய அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா தத்ரூபமாக புலியின் உருவம் வரையப்பட்டிருக்கும். அதற்காக பெரிய வயிறு உள்ளவர்கள் மட்டுமல்லாமல் ஆர்வமுள்ள அனைவருக்கும் இந்த வாய்ப்பு வழங்கப்படுகிறது. குறிப்பாக இந்த புலிகளி நடனத்தை பொறுத்தளவு சிறியவர்கள் முதல் முதியவர்கள் வரை ஏராளமானோர் பங்கேற்றிருக்காங்க. அதே போல கடந்த சில ஆண்டுகளாக பார்த்தீங்கன்னா பெண்களும் இந்த புலிகளி நடனத்தில் ஈடுபட்டு வராங்க. குறிப்பாக இந்த ஆண்டு அதிகரித்திருக்கிறது. மொத்தம் 5 பெண்கள் இந்த புலிகளி நடனத்தில் பங்கேற்றிருக்காங்க. கிட்டத்தட்ட 60 ஆண்டுகளாக நடைபெறக்கூடிய இந்த புலிகளி நடன நிகழ்ச்சியானது வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. ஒட்டுமொத்தமாக இந்த புலிகளி நடன நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய திருச்சூர் நகர பகுதியில் முழுமையாக போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டு முழுக்க இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகள் மட்டுமே செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த புலிகளி நிகழ்ச்சியை பொறுத்தளவு ஒவ்வொரு குழுவும் போட்டி போட்டுக்கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்துவார்கள். அதற்காக நடுவர்களும் இங்கே அமர்ந்திருக்காங்க. ஒவ்வொரு குழுவை சேர்ந்தவர்களும் அந்த புலி வேடம் அணிந்து அந்த சண்டை மேளத்திற்கு ஏற்ப நடனம் ஆடிட்டே போவாங்க. இதற்கு மதிப்பெண் அளிப்பதற்காக நடுவர்களும் இங்கே அமைஞ்சிருக்காங்க. அந்த நடுவர்கள் அளிக்கக்கூடிய மதிப்பெண் அடிப்படையில் இந்த புலிகளி நடனத்தில் இந்த ஆண்டு யார் வெற்றி பெறுவார்கள் என்பதையும் தீர்மானிப்பாங்க. அவர்களுக்கு சிறப்பு பரிசு வழங்க இருக்கிறாங்க. வழக்கமாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 11லிருந்து 12 குழுக்கள் இந்த புலிகளி நிகழ்ச்சியில் நடனமாடுவாங்க. ஆனால் இந்த வயநாடு நிலச்சரிவு காரணமாக அந்த நடனமாடக்கூடிய குழுக்களின் எண்ணிக்கையும் வெகுவாக குறைஞ்சிருக்கு. அதே போல இந்த அழைக்கியிருக்காங்க. நன்றி தென்னிலவன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.